ஃபேஸ்லெஸ்னு ஒரு ஜாப்பனீஸ் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கிடச்சிது. உங்களுக்கும் கிடைக்கும்னு நம்புகிறேன். 2024 வந்திருந்த படத்தில் அப்படி என்ன ஏது இருக்குங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா, அம்மா, பொண்ணு எல்லாரையும் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ண ஒரு கொலைகாரனை காட்டுறாங்க. அவன் ஜெயிலில் இருக்கிறான். பண்ண தப்புக்கு ஜெயில பிடிச்சி போட்டாங்க. தூக்கு தண்டனை கைதி வேற. கூடிய சீக்கிரம் நரகத்துக்கு போக இருக்கிறவன் இவன் தான். ஆனா வலுக்கட்டாயமா வாயிலிருந்து ரத்தம் வர வைக்கிறான். அப்புறம் ஏதோ ரத்த வாந்தி எடுத்தாப்புல ஒரு ஆக்டிங்க போடுறான். இதை நம்பி போலீஸ்காரங்க அவனை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் பக்கம். அப்படி போகும்போது அங்க இருந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தப்பிக்க முயற்சி பண்றான். இது ஒரு பக்கம்னா அந்த பக்கம் இவனை பிடிச்சி ஜெயில போட்டவர். இவன் தப்பிச்சு போன பிறகு ஒளிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல எங்கேயோ வெளியில வாழ்ந்துகிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஒரு 3 பேர் கூட அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த 3 பேரை அவன் மேல உங்களுக்கு சந்தேகமே வரலையா? எந்த கட்டத்திலையும் அவன் தான் அந்த கொலைகாரன்னு உங்களுக்கு தெரிய வரலையா அப்படின்னு பிடிச்சு நாக்கா புடுங்குறாப்புல கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யாரு? நம்ம பயில பிடிச்சி ஜெயில போட்டவர், போலீஸ்காரர், இன்ஸ்பெக்டர். இப்ப அவன் தப்பிச்சிட்டான். ஊரே பரபரக்குது. நம்ம இன்ஸ்பெக்டரோட உயரதிகாரி அவரை ஒரு மாதிரி பாக்குறதுக்காக பம்மிக்கிட்டே வராரு. அவன் உன்னோட மேற்பார்வையில தப்பிச்சிருக்க கூடாது, தப்பிச்சிட்டான். மக்களுக்கு மத்தியில இப்போ ஒரு பயம் இருக்குது. மறுபடியும் மீடியாவை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. பார்த்தா வெளியில ஏகப்பட்ட மீடியா ஆட்கள் குமிஞ்சு கிடக்குறாங்க. அவங்களுக்கு மத்தியில 3 கொலைகளை பண்ண அந்த கொடூரமான கொலைகாரன் இப்ப தப்பிச்சிட்டான். மக்களுக்கு எந்த பயமும் இருக்க வேண்டாம், அவனை எப்படியாவது பிடிச்சி மறுபடியும் ஜெயில போடுவோம்னு இவரு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா நிறைய சன்மானம் கவர்மெண்டோட சார்பில் கிடைக்குன்னு வேற சொல்றாரு. அடுத்து நியூஸ்ல பார்த்தா இவனோட வயசு வெறும் 21 வயசு தானா. அவனை அரெஸ்ட் பண்ணப்போ போட்ட அந்த போட்டோவை போட்டு இவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியால ஃபுல்லா நியூஸ் பரவிக்கிட்டு இருக்குது. அந்த நியூஸை பார்த்துட்டு தப்பிச்சவன் எங்க போய் யார் கூட இருக்கிறானோ யாருக்கு தெரியும்னு புலம்பிக்கிட்டு இருப்பா ஒருத்தி. ஆனா அவ கூடயும் கொஞ்ச நாள் இருக்க போறாங்கிறது அவளுக்கு தெரியல. அவளுக்கு டோக்கியோக்கு போய் ஒரு பியூட்டிஷியன் ஆகணும்னு ஆசை. அப்பா அம்மா வேண்டாங்கிறாங்க. ஆனா அவ இல்ல, நான் போயே தான் திருவேன் அடம்பிடிக்கிறா. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு கட்டட வேலை நடக்கிற இடத்த காட்டுறாங்க. பரபரப்பா வேலை நடந்துகிட்டு இருக்குது. அங்க ஒரு சம்பட்ட தலைன்னு நீங்க கவனிக்கலாம். அவனை சூப்பர்வைசரு படு கேவலமா நடத்துவார். தலையிலேயே அடிப்பார் ஹெல்மெட்ல. அங்க பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்கிறாப்ல. நிறைய முடி வளர்த்துக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு ஒத்தவா இருப்பான். வந்து ஒரு நிமிஷம் ஒரு கைய பிடிடா அப்படின்னு சொன்னதும் பைப்பை போட்டு வரேன்னு அவன் கிளம்புறான். இந்த செம்பட்ட தலையன் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான் போல. சம்பாதிக்கிற பணத்தை கொடுத்தா வட்டிக்கே பத்த மாட்டேங்குது. 2 குத்து குத்துறாங்க. எப்படா அசலை கொடுக்க போறேன்னு தலைமுடியை கேட்டபடியே பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு முழு பணமும் வந்தாகணும்னு ஊம குத்தா குத்துறியா. ஐயோ பாவம். அடி வாங்கினவன் குளிக்க வந்தா பக்கத்திலேயே ரொம்ப அகோரமா இருக்கிறா அவரும் குளிச்சிட்டு இருக்கிறார். நல்லா உத்து பார்த்தா கண்ணத்துக்கு பக்கத்துல லைட்டா ஒரு மச்சம் தெரியும். ஆளு மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். அந்த பக்கம் தப்பிச்சு போன அந்த குற்றவாளியை பிடிக்க முடியலையேன்னு உயரதிகாரி ஒருத்தவர் ரொம்ப வருத்தப்படுறார். விடாதவருக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்து கால் வந்துகிட்டே இருக்குதான். அவனை பிடிக்கிறதுக்கு ஏன் இன்னும் காலதாமதம் ஆகிட்டே இருக்குது? யார் வேணாலும் கூப்பிட்டுக்கோ, எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் கூப்பிட்டுக்கோ, அவனை பிடிச்சே ஆகணும்னு இன்ஸ்பெக்டருக்கு பிரஷர். மீடியாக்கள் இருக்கிற ஒரே கேள்வி, கிட்டத்தட்ட 3 வருஷமா ஜெயில கிடந்தவன் இப்ப ஏன் தப்பிக்கணும்? இந்த கேள்விதான். இதே கேள்விதான் நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் அவன் தப்பிக்க முயற்சி பண்ணான்னு. கூட இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் கூட 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ தப்பிக்கணுங்கிற அந்த அவசியம் அவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு புலம்பிட்டு போயிட்டு இருக்கிறார். இப்போ இவங்க எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா, ஒருத்தவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த கேஸ்ல ஒரே ஒரு சாட்சி தான், கொலையை நேர்ல பார்த்த சாட்சி. அவங்கள பாக்குறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. வந்து விசாரிச்சா அந்த கொலையை நேர்ல பார்த்தது என்னோட அக்கா. ஆனா அவங்க இப்ப எங்க இருக்காங்கிறத என்னால சொல்ல முடியாது, என்ன மன்னிச்சுக்குங்கன்ட்டாங்க. சொன்னா நீங்க அவங்கள போய் தேவையில்லாம நோண்டுவீங்க, செய்வீங்க, நிம்மதியா எங்களை வாழ விட மாட்டீங்க. சோ என்னோட அக்காவையும் என்னையும் நிம்மதியா வாழ விடுங்க. எங்க அக்கா நடந்த எல்லாத்தையும் மறந்து இப்ப வாழத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க போய் உங்க மூஞ்சியை காமிச்சீங்கன்னா சரிப்படாதுன்னு சொல்லி என்னதான் போலீஸா இருந்தாலும் வெளியில வச்சே கதவை சாத்திட்டாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா வேலை செய்யற இடத்துல டங்குன்னு ஒரு சத்தம். அந்த அகோரன் திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம செம்பட்டையன் அவன் காலில் நல்லா அடிபட்டு கிடக்குது. கால்வெளியில துடியா துடிப்பான். தூக்கி கொண்டு போய் உள்ள ஆபீஸ்ல உட்கார வைப்பாங்க. காலில் நல்லா அடிபட்டு இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது போல, கம்பெனியும் பே பண்ணாது போல. இன்னும் கொஞ்ச நாள் அவனால வேலை பார்க்க முடியாது. வேலை பார்க்கலன்னா சோறு தின்ன முடியாது. அவனுக்காக எல்லாரும் காசு போட்டு பணத்தை சேர்த்து அவங்ககிட்ட கொடுக்கலாம், ஏதாவது பொழப்ப ஓட்டுவான்னு சொல்லி முயற்சி பண்ணா அவன் வேண்டாம் வேண்டாங்கிறான். நமக்காக இந்த கம்பெனி 5 பைசா செலவு பண்ண தயாராக இல்ல. அப்ப என்ன பண்றதுங்கிறாப்புல கூட்டத்துல பேச, அப்போ அந்த அகோரன் இல்ல ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்குதான், தொழிலாளர் நலச்சங்கத்துறையில இருந்து ஒரு ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்மை இந்த கம்பெனியில் இருக்கிற ஆட்களை வச்சு ஃபில் பண்ண வைக்கணும். சூப்பர்வைசர் ஃபில் பண்ணி கொடுக்கணும், கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதை அவங்க தொழிற்சங்கத்துறைக்கு அமிச்சாங்கன்னா கவர்மெண்டே இவங்களுக்கு பணம் கொடுக்குமா. நம்மளும் பணம் செலவு பண்ணணும் அவசியம் இல்ல. பணம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பர்வைசரோ கம்பெனியோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல.
அரசாங்கம் கொடுக்கும். நல்ல ஐடியாவை கொடுத்துருப்பான். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அந்த சம்பந்தமா சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதான் சரின்னு இப்போ சூப்பர்வைசர்கிட்ட போய் நின்னா அந்த ஆளு இறக்கமே இல்லாம காலில் அடிபட்டு வந்த நம்ம செம்பட்ட தலையனை அடிச்சு மறுபடியும் கீழே தள்ளி, ஏண்டா இப்படியெல்லாம் கொண்டு போய் கொடுத்து கம்பெனி 5 பைசா உங்களுக்கு செலவு பண்ணலன்னு வெளியில காட்ட பாக்குறீங்களா? பிடிக்கலன்னா வேலையை விட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படி இப்படின்னு திட்டி அமுக்குறாரு. ரூம்ல ரொம்ப மோசமான நிலைமையில அந்த பயம் கிடக்கிறான். பாவம், நமக்கு வாச்சது அவ்வளவுதான் வருத்தப்படுறான். வேலை செய்ய வேண்டிய நேரத்துல சூப்பர்வைசர் ஹாயா உட்காந்து கேம் விளாண்டுகிட்டு இருக்கிறார். அவரை பாக்குறதுக்காக நம்ம பயம் வரான். அகோர வந்து நிக்கிறேன். இந்த ஃபார்மை நீங்க மேல இடத்துக்கு அனுப்புங்க, தொழிற்சங்கத்துறைக்கு போயாகணும் அப்படிங்கிறாப்ல. அவன்கிட்ட சொன்னது 10 ஓன்டைன் சொல்லணுமா? ஓன்டைன் சொல்லணுமா? என்கிட்டலாம் வச்சுக்காத என்ன அப்படின்னு அறையிறாரு. ஆனா குனிஞ்சுகிட்டு இருந்தவன் ஒரே ஒரு தடவை நிமிந்து பார்ப்பான். அந்த பார்வையை பார்த்ததும் அடுத்த நொடி பாஷாபாயா பார்த்தாப்ல ஒரு செகண்ட் சூப்பர்வைசர் அரண்டு போறார். அதே சமயம் அந்த பக்கம் ஏற்கனவே 10 லட்சம் அவனை பத்திய செய்தி கொடுத்தா கொடுப்போம்னாங்க. அதை இப்போ அதிகப்படுத்தி 30 லட்சம் யாரை பத்தி, அந்த கொலகாரனை பத்தி செய்தி கொடுத்தா 30 லட்சம் கொடுக்கறதா இப்போ டிவியில அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை அந்த செம்பட்டத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சிகரெட் அடிச்சுக்கிட்டு. அவனோட கண்ணத்துல ஒரு மச்சம் இருக்குன்றத வரையும் எடுத்து சொல்றாங்க. கதவை திறந்தா நம்மால் தான் வந்து நிக்கிறார். என்னடா அப்படின்னு கேட்க, சூப்பர்வைசர் கிட்ட பேசிட்டேன், கம்பெனி கிட்ட டிமாண்ட் பண்ணி ஒரு 20,000 ரூபாய் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்தா குடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆமா, மூக்குல என்ன காயம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த புடின்னு கொடுக்குறாப்ல. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா 20,000 ரூபாய் அப்படிங்கிறது. அதுல பாதியா இந்தா நீ வச்சுக்கணும் நம்ம பையிட்ட கொடுக்குறாரு அவரு. உனக்கும் தானே அடிபட்டு இருக்குது, இந்த பணத்துக்காக சூப்பர்வைசர்கிட்ட அடியெல்லாம் வாங்கியிருப்ப, இந்தான்னு கொடுக்குறா. நம்மளும் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்றாப்ல. ஒரே பில்டிங் தான், வேற வேற ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. ஏன் வெளியில போக கூடாது, வெளியில போய் ஏதாவது சாப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டு சூப்பர் மார்க்கெட் பக்கம் வருவாங்க. வேண்டியதை வாங்கிட்டு கிளம்ப போற சமயம் அங்கேயும் புடிச்சு கொடுத்தா 30,000 லட்சமா, சாரி அதுக்கு பேர் என்னது, 30 லட்சம் ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த பணம் மட்டும் கிடைச்சா என் வாழ்க்கையவே நான் புதுசா வாழுவேன்னு அந்த நோட்டீஸை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு நம்ம செம்பட்ட தலையன். வாங்கின ஐட்டத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து ஆயா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது தான் கண்ணத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மச்சத்தை இவன் பார்ப்பான். அந்த மச்சத்தை பார்த்ததும் இவனுக்குமே பாஷாபாயை பார்த்தாப்புல பயம் வந்துடும். பயந்துகிட்டு ஒரு நிமிஷம் எனக்கு உச்சா வருது கக்கா வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் ஓடி போய் மறுபடியும் அந்த போஸ்டரை செக் பண்ணி பார்ப்பான். சோசியல் மீடியால ஃபுல்லா அந்த போஸ்டர் ட்ரெண்டிங். கண்ணத்துல மச்சம் இருக்குது. அடுத்த செகண்ட் போலீஸுக்கு கால் பண்ணுவான். எதுக்கு பார்த்தா நம்மால் நிப்பான். அப்படியே மிரண்டு போய் பார்ப்பான், அவன் எங்க விட்டா கொன்னுடுவாரோ அப்படின்னு. அங்க 4-5 பேர் நடந்து போகும்போது பார்த்தா சரட்டுன்னு அவனும் காணாம போயிடுறான். இவன் போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லியிருப்பான். ஆனா ஆளு எஸ்கேப். நம்ம இன்ஸ்பெக்டர் சில பேரோட வந்து பாக்குறதுக்குள்ள ஆளு எஸ்கேப். அந்த ஊரையே காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊர் பக்கம் போயிட்டார். சில மாசங்கள் மட்டும்தான் அங்க ஒரு கம்பெனில சாதாரண கட்டுமான வேலையில இருந்தான். இப்ப பார்த்தா நம்மால வேற ஒரு சிட்டில ஒரு ரைட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவன் தப்பிச்சு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது இப்போ. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா கோர்ட்ல ஒரு வக்கீல், நேர்மையான சில பேருக்காக வாதாடக்கூடிய வக்கீல், பெருசா காசு வாங்காம வாதாடக்கூடிய ஒரு வக்கீல். ஆனா அவர் மேலேயே இப்ப கேஸ். ஒரு டீனேஜ் பொண்ணு கிட்ட ஏதோ தப்பா நடக்க முயற்சி பண்ணதா சொல்லி பஸ்லயோ ட்ரெயின்லயோ வச்சு ஒரு கேஸ். அந்த கேஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. மீடியா சேர்ந்தவங்க அவரை இன்டர்வியூ பண்றங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு, தன் அப்பா மேல முழுமையான நம்பிக்கை இருக்கு அவளுக்கு. பேசாம நம்ம மேல்முறையீடு பண்ணுவோம், நம்ம மேல இருக்கிற அந்த கலங்கத்தை துடைக்கணுங்கிறாப்ல அப்பாவுக்கு சாதகமா பொண்ணு பேசிட்டு இருக்கிறா. இந்த பொண்ணு தான் ஒரு மீடியா கம்பெனில எடிட்டரா வேலை பார்க்கறா. அங்க மொட்டை போட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவரு அந்த கொலைகாரனை பத்தி டீடைல்டா ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்ல எனக்கு தெரிஞ்ச அவன் கொலை பண்ண வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த கொலைக்கான மோட்டிவ்னு ஒன்று இருக்கணும்ல, மோட்டிவே இருக்கிறாப்புல தெரியல, அந்த பயம் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறார். அவரோட ஆராய்ச்சி கட்டுரை ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும். அந்த பக்கம் பார்த்தா மாஸ்க போட்டுட்டு ஒருத்தன் வர்றான். யாரு? ஜெயில இருந்து தப்பிச்சானே அவனே தான். அகோரன்னு ஒருத்தவனை சொல்லிக்கிட்டு இருந்தன்ல, தப்பிச்சு ஓடி வந்தான்ல, அவனும் அதே கொலைகாரன் தான். இப்போ இந்த எடிட்டர் முன்னாடி ரைட்டரா வந்து உட்காந்துட்டு இருக்கிறான் பாத்தீங்களா மாஸ்க் போட்டு, இதுவும் அவனே தான். இப்போ நாசுங்கிற பேர்ல முன்னாடி வந்து நிக்கிறான். நிறைய ரைட்டிங் ஆர்டிகல்லாம் எழுதி கொடுத்துருப்பான் போல, அதுக்கு இவங்க காசு கொடுப்பாங்க. எடிட்டிங்ல ஏதாவது வெட்டுறது ஒட்டுறதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இவர் எழுதின அந்த ஆர்டிகல்ல 10ல கிட்டத்தட்ட 6 ஆர்டிகளுக்கு நிறைய ரேட்டிங்கா. இதே மாதிரி அழகா எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்டான வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் கான்ட்ராக்ட் பேஸ்ல தான் நீங்க வேலை பார்க்கறீங்கன்னு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குது எடிட்டர். அந்த பக்கம் 6 மாசம் ஆச்சு, காணாம போன அந்த கொலைகாரனை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையேன்னு நம்ம போலீஸ்காரருக்கு வருத்தம். கொலைகாரனை பத்தி தெரிஞ்சுக்க கொலைகாரன் படிச்ச தங்கின ஒரு இடத்தை பாக்குறதுக்காக இப்போ இன்ஸ்பெக்டர்லாம் வந்திருக்கிறார். அந்த கொலைகாரன் ஒரு காலத்துல அனாதையா இருந்தவன், இப்போ ஓரளவு வளர்ந்து டீனேஜ் வயசை ரீச் ஆகும்போது தனக்கு பின்னாடி இங்க சேரக்கூடிய அனாதை பசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருந்தவன். அவனோட நினைவுகள் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் இங்க நிறையவே இருக்கும். அங்க ஆசிரமத்துல இருந்த ஒரு அம்மா கிட்ட விசாரிச்சா அவன் ரொம்ப நல்லவன், அவன் இந்த மாதிரி கொலைகள் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு அவங்களும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம எடிட்டரம்மா
நம்ம பயலோட ஆர்டிகல் எல்லாம் நல்லா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மொட்டையரு ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் இனி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்ல ஸ்ட்ரெயிட்டாவே அவங்கிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த ரேஜுக்கு அவருக்கும் பிடிச்சி போச்சு அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம். ஒரு நாள் ஜோரா மலை கொடை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருப்பா. அந்த பக்கம் கொடையே இல்லாம நனைஞ்சிட்டு போற ஒரு ஆளை பார்த்துட்டு குடுகுன்னு ஓடி போய் கொடை பிடிக்கிறா. நாசு தானே, ரைட்டர் தானே, என்ன நினைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க, வாங்க பக்கத்துலன்னு பக்கத்துல இருக்க ஒரு கஃபேல போய் உக்காந்துக்கிறாங்க. வேண்டியதை சாப்பிடு, என்னோட ஆர்டர் தான்னு நான் பே பண்றேன்னு சொல்லிட்டா அவ. இவனு நல்லா பசியாரு நல்லா சாப்பிட்றான். அப்படியே பேசும்போது ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓரளவு பேச்சு ஒத்து வருது. இவன் பெருசா தங்குறதுக்கு இடம் இல்லாம சுத்தி திரிறான் அப்படிங்கிற மேட்டர் கேள்விப்பட்டு என்னோட ரூம்ல வந்து தங்கிக்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதே சமயம் மீடியா வச்சிருந்த சில பேர் கால் பண்ணி உங்க அப்பா அப்படிப்பட்டவனாவே இப்படிப்பட்டவனாவேன்னு அப்படி இப்படின்னு விசாரிக்க போனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா லைஃப்லயே மொதல் தடவை சரக்கு அடிக்கிறான். அதுவும் இந்த பொண்ணு வாங்கி கொடுத்த சரக்கு தான். சரக்கடிச்சு அப்படியே மட்டையாயிட்டான். அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அவ தான் தங்க வைக்கிறா பாவம். அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த கொலை சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். அந்த கொலையை பார்த்த ஒரு அம்மா அப்படியே காதை பொத்திக்கிட்டு தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு ஆணு கத்துறதை காட்டுவாங்க. அடுத்து நம்ம பயல இன்டர்வியூ பண்ண நம்ம இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. நீதான் கொலைகாரன்னு இன்வெஸ்டிகேஷனை முடிக்க போறேன்னு சொன்னதும் அந்த மாதிரி பண்ணாதீங்க, நான் நிரபராதின்னு உங்களுக்கு தெரியும், ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு இவன் சத்தம் போட்டதையும் காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா நீதிபதி இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதையும் காட்டுறாங்க. அப்படி தண்டனை கொடுக்கும்போது இன்ஸ்பெக்டர் தலை குனிஞ்சு உட்காந்துருப்பாரு. நம்ம பயல நிமிந்து அண்ணாந்து கூட அவரால் பார்க்க முடியாது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இது எல்லாம் கனவுங்க. நம்ம பய அப்படி பதறிக்கிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா ராத்திரி ஓவரா சரக்கு கொடுத்துறது ஏன் தப்பு தான், எப்ப வேணாலும் எந்திரிச்சுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உன் ஆர்டிக்கலை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறா. அடுத்து அவ திரும்பி வர்றதுக்குள்ள வீட்டுல பார்த்தா விதவிதமா சமைச்சு வச்சிருக்கிறான். அவளும் அதை எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே சூப்பரா இருக்குன்னு பாராட்டுறா. எழுத மட்டும் இல்ல, உனக்கு கைப்பக்குவம் ரொம்ப அருமையா இருக்குது, சமைக்கவும் கத்துக்கிட்டே, வாழ்த்துக்கள்னு பாராட்டுறா. அப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது என்ன உனக்கு தங்குறதுக்கு தான் இடம் இல்ல, இங்க தங்கிக்க அப்படின்னு சொல்ல ஓசி எப்படி என்னால தங்க முடியும்னு அவன் கேட்பான். டெய்லி எனக்கு சமைச்சு போடு, பதிலுக்கு நீங்க தங்கிக்கோ அப்படிங்கிறாப்புல ஒரு டீல் பேசுறா. டீல் நல்லா தான் இருக்குது. இவனும் தங்கிக்கிறான். ஹால்ல தான் படுத்து கிடப்பான். திருதுப்புன்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்டு என்ன சத்தம் அப்படின்னு வெளியில வந்து பாப்பா. தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே இல்லன்னு இவன் கத்துற சத்தம், இவன் அணத்துற சத்தம். டெய்லி போய் ஆறுதலா அங்க கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது இவதான். ஒன்னா சமைக்க, ஒன்னா டிவி பார்க்க, ஒன்னா வேலை பக்க அப்படின்னு எல்லாமே சூப்பரா போய்கிட்டு இருந்தது. இங்க இருந்தே தூரமா அவ பார்க்க ஆரம்பிப்பா. ஆனா அவனும் விடாது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனா ராத்திரி ஆனா அவனோட இந்த அலறல் சத்தம் அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி தன்னோட பேக்ல ரெடி பண்ணி வச்சிருப்பான். ஒரு நாள் அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சோம். இந்த பொண்ணு பேக்கை திறப்பா, கிளிப்பெல்லாம் திறப்பா. ஆனாலும் உள்ள என்ன இருக்குங்கிறத பாக்குறதுக்கு மனசு வராது. கிளிப்பை மூடி வச்சிடறா. நம்ம பையன் ராத்திரி அணாத்திக்கிட்டு இருப்பான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா மேல்முறையீடு பண்ணியும் கூட தன்னோட அப்பா குற்றவாளின்னு தான் நியூஸ் வந்திருக்குது. அவங்க பண்ண எல்லாமே தப்பு, அவங்க விசாரிச்ச முறை தப்புன்னு இந்த எடிட்டர் தன் அப்பாவுக்கு சப்போர்ட்டா இன்னும் நிக்கிறா. ஒரு நிரபராதியான எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி இப்ப வெளியில தெரியுறான், அவனால இன்னும் எவ்வளவோ டீனேஜ் பெண்கள் பாதிக்கப்பட போறாங்க. என்னை பத்தி இவங்க தப்பா எழுதுறதோ எனக்கு தண்டனை கொடுக்கறதோ பெரிய விஷயம் இல்ல, ஆனா அவன் தப்பிச்சு வெளியில இருக்கிறானே, அவனால இன்னும் சில பெண்கள் பாதிக்கப்படுவாங்களேன்னு தான் எடிட்டரோட அப்பாவுக்கு வருத்தம். வீட்டு பக்கம் வந்தா ஒரு மாதிரி டென்ஷனாவே இருப்பா. என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களேன்னு சமைக்கும் போது அவன் லைட்டா விசாரிப்பான். தன் அப்பாவுக்கு நடந்த அநீதியை பத்தி எடுத்து சொல்லி வருத்தப்படுவா. ஆறுதலா 4 வார்த்தை சொல்லி இவன் தான் கொஞ்சம் அவங்கள சமாதானப்படுத்துவான். அப்படி சமாதானப்படுத்தும் போது இவளுக்குமே கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும். நீதான போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கிற அந்த கொலை குற்றவாளின்னு கரெக்டா சொல்றா. அவனுக்கோ ஷாக். இங்கிருந்து நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறா. அதே சமயம் வெளியில பார்த்தா காலிமில் அடிக்குது. வெளியில வந்து பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் கரெக்டா இங்க வந்து நிக்கிறார். சூப்பர் மார்க்கெட் பக்கம் இவங்க ஒன்னா தெரியும் போது எடுத்த போட்டோ. அந்த போட்டோல சந்தேகத்துக்குரிய ஒரு நபரோட இவ இருக்கிறத அவங்க யாரோ பாத்துருக்காங்க. போலீஸுக்கு துப்பு கொடுத்துருக்காங்க. போலீஸும் இங்க வந்து நிக்குது. உங்க கூட ஒருத்தர் தங்கி இருக்கிறாரே, அவரை நான் பாக்கணும்னு. இல்ல, என் கூட யாரும் தங்கல, நான் தனியா தான் இங்க தங்கி இருக்கிறேன்னு அவ சொல்லுவா. அப்ப நாங்க உள்ள வந்து செக் பண்ணலாமான்னு கேட்டுட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் உள்ள வரார். ஒரு இடம் விடலையே, எல்லா இடத்தையும் தரவா செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஃபால் சீலிங்ல மேல ஒரு சின்ன கோடு இருக்கிறத மட்டும் கவனிச்சுட்டு ஓகே எதுவும் இல்ல, ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவர் வெளியில போவார். அதே சமயம் பார்த்தா அந்த கீரலுக்கு மேலதான் அவன் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் ஃபால் சீலிங்குள்ள. அவனை வெளியில கீழே இறக்குவா. அதே சமயம் வெளியில பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட அவன் உள்ளதான் இருக்கிறான், கவனமா இருக்கணும் அப்படிங்கிறாப்புல எச்சரிக்கையும் கொடுக்குறார். இவன் இறங்கி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றான். எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்கிறான். அதே சமயம் மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம். யாரா இருக்குன்னு போய் திறந்து பார்த்தா விருட்டுன்னு திறந்துகிட்டு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேருமே உள்ள புகுறாங்க. அந்த பய கூட பயங்கரமான சண்டை. அவனை பிடிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு. கண்ணா பின்னாடி ஏகப்பட்ட ஐட்டம் உடையும், அப்படியே நொறுங்கும். ஒரு கட்டத்துல அவர்கிட்ட துப்பாக்கி, இவங்கிட்ட கத்தி. குத்திருவேன்னு இவன் மிரட்டுவான், சுற்றுவேன்னு அவர் மிரட்டுவார். நினைச்சிருந்தா தாராளமா சுட்டிருக்கலாம். நான் என்ன சொன்னாலும் நான் நிரபராதிங்கிறத நீங்க நம்ப போறது இல்ல, இதுக்கு மேல எனக்கு வழி தரலங்கிறான்.
அதே சமயம் கூட இருக்கிறதோ பேசாம சுடுங்க, சுட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனாலும் இந்த பையன் சுடமாட்டாரு. ஒரு ஸ்டட்ஸுக்கு மேல அப்படியே சுடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம பையன் அந்த பக்கத்துல இருந்து பின்னாடி குதிப்பான். சுட போற சமயம் அப்படியே கையை தட்டி விடுறாங்க நம்ம ஹீரோயின். ஒரு கார் மேல விழுந்து பெருசா அடிபடாம சேதாரத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறான். பின்னாடியே சில பேர் விரட்டுவாங்க. பட் அவர்கள் எல்லாரையும் தாண்டி ஒரு வழியா தப்பிச்சிட்டான். கூட இருக்கிற சப் இன்ஸ்பெக்டரோ, எப்பா இன்சு, ஏப்பா நீ சுடல, துப்பாக்கி இருந்து நீங்க ஏன் சுடல, அந்த பொண்ணு தட்டி விட்டதுனால தான் மிஸ் பண்ணேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க அப்படிங்கிறாப்ல பேசுறாரு சப் இன்ஸ்பெக்டர். ஏன்னா இன்ஸ்பெக்டர் வேணும்னே தான் சுடாம விட்டாப்ல அவருக்கு தோணுது. அடுத்த நியூஸை கேட்டு நிறைய பேர் அங்க வந்து பரபரத்து நிக்கிறாங்க, கவர் பண்றாங்க நியூஸ்ல எல்லாத்தையும். மறுபடியும் பிளாஷ்பேக். இந்த தடவை பிளாஷ்பேக்ல பார்த்தா கொலை நடந்த அந்த இடத்துல இருந்து உயிரோட இருக்கிற ஒரே ஒரு ஆள் அப்படின்னா இவங்க தான், ஒரு பாட்டிமா. அவங்கள காட்டுறாங்க. அப்படியே பயங்கரமான ஒரு நடுக்கத்தோட பயத்தோடயே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி 3 உசுறு போயிருக்குது, அதுவும் ரொம்ப கொடூரமா. அதை பார்த்து அப்படியே பயத்துல ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. கொலை நடந்த இடத்துல ஒரு அம்மா இருக்குது. ஆனா அந்த அம்மா பயங்கரமான ஷாக்ல இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா கூடவே இன்னொரு பையன் இருந்தான். வயசு ஒரு 18 வயசு தான். அவன் கையில அந்த வெப்பன் இருந்தது, நிறைய ரத்தமும் இருந்தது அப்படிங்கிறாப்புல எடுத்து சொன்னதும், சரி அப்ப கேஸுக்கு ஏத்த ஒரு சரியான ஆளா வந்தான், அவனையே பிடிச்சி உள்ள போடலாம் அப்படிங்கிறாரு உயரதிகாரி. இவருக்கு தயக்கமா இருக்குது. இருந்தாலும் சட்டுப்பட்டுன்னு வேலைய முடியா, வெளியில ஒரே பெரிய கலவரமாய் போயிடு, இல்லைன்னா பாத்துக்க. அதுவும் 18 வயசுல ஒரு ஆளு இந்த குற்றத்துக்காக மாட்டி ஜெயிலுக்கு போய் தூக்கு தண்டனை எல்லாம் அனுபவிச்சானா மித்த எல்லாருக்கும் இது ஒரு நல்ல பாடமா இருக்குமே அப்படிங்கிறாப்புல ஜெயிலர் யோசிக்கிறார். ஆனா இந்த பக்கம் உயரதிகாரியோ, இல்ல அவன் தான் பர்ஃபெக்டான ஒரு சந்தேகத்துக்குரிய ஆளு, அவனையே பிடிச்சி உள்ள போடு, அதுக்கேத்தாப்புல கேஸை மூவ் பண்ணுன்னு அசால்ட்டா உயரதிகாரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். மீடியாவோட அழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்குது, முடிச்சு விடுங்கிறாரு. இந்த பக்கம் பாருங்க, பயங்கரமான ஷாக்ல இருக்கிற நடந்த கொலைகளை நேரில் பார்த்த அந்த அம்மா கிட்ட போய் இவனோட போட்டோவை காமிச்சு இவன் தானே தேரப்படும் குற்றவாளி அப்படின்னு விசாரிக்கிறாரு. அந்த அம்மா பாக்குறதுக்கே பயப்படுது, இவங்களையும் பார்த்து பயப்படுது. ஆமான்னு பதில் சொல்லும். ஐயோ அப்படின்றாப்புல இருக்கும். உடனே கிளம்பிட்டாரு. அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸை முடிச்சு ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனையை வாங்கி கொடுத்துட்டார். நம்ம போய் அதை தாங்கிக்க முடியாம துடிப்பா, ஒழுங்கா நீங்க விசாரணை பண்ணுங்க, தப்பா விசாரணை பண்றீங்கன்னு கத்து வாங்கி இருந்து ஒரு மனக்கசப்புல தான் இருக்கிறார். கோர்ட்ல கூட நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததுமே திரும்பி பார்த்தது இவனை தான். யாரு? நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தது இவனை தான். அவர் ஒரு குறுகி போன நிலைமையில அப்படியே உட்காந்து கிடப்பார். அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு மேல பார்த்தா போஸ்டர்ல எப்படி இவன் டிசைன் பண்ணிக்கிறான், விதவிதமா தன்னை தோற்றத்துல மாத்திக்கிறான். அவனோட விதமான பலவித தோற்றங்கள் எல்லாமே மேல வரையப்பட்டு ஓட்டப்பட்டிருக்கிறது. அதே சமயம் நம்ம பைய தலைமுடியெல்லாம் கட் பண்ணிட்டு ஷேவ் பண்ணிட்டு ஆளை இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான். முழுமையா தோற்றத்தை மாத்திட்டான். இப்பதான் முகமே அழகா அலட்சணமா தெரியுது. ஒரு புது இடத்துல வேலைக்கும் சேர்ந்துட்டான். இந்த பக்கம் பார்த்தா மீடியால ஒரே பிரஷர். அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 50 லட்சம்னு வேற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. நம்ம பைய அங்க இருந்து எஸ்கேப் ஆகி கிட்டத்தட்ட 300 நாள் ஆகி போச்சு. இப்ப பார்த்தா திடீர்னு ஒரு புது கேஸ். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை ஒருத்தன் கொலை பண்ணி இருக்கிறான். அவனை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கொலையை நீதாண்டா பண்ணன்னு கேட்டா ஒத்துக்கிறான், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இவனோட கொலையும் அந்த பக்கம் நம்ம ஹீரோ கொலை பண்ணதா சொல்றாங்க இல்ல, அந்த கொலையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியுது, ஒரே ஆள் பண்ணாப்புல தெரியுது. வெளியில மீடியால எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா இது ஒரு காப்பி கேட் கில்லிங்கிறாங்க. நம்ம பைய பண்ணப்பட்ட அந்த கொலைகள் எல்லாத்தையும் பார்த்து யாரோ ஒருத்தவர் இன்ஸ்பயர் ஆகி அவர் கொலைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு. இதை பத்தி விசாரிக்கும் போது நம்ம இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்கும் போது சிரிக்கிறான் அந்த குற்றவாளி. அவன் சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா அந்த கொலையும் நான் தான் பண்ண என்ன அர்த்தம். ஏன்னா 2 கொலை சம்பவ பேட்டர்னு பார்த்தா ஓரளவு ஒத்து போகுது. அந்த சந்தேகம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கூட இருக்குது. இந்த கண்ணாடி போட்ட பெரியவரை ஏன்டா இந்த மாதிரி இன்னொருத்தவன் பண்ண கொலையை காப்பி கேட் பண்ணி பண்ற அப்படின்னு கேட்க அவன் சிரிக்கிறான். நக்கலா அந்த கொலையை நான் தாண்டா பண்ணேங்கிறாப்புல சிரிக்கிறான். இவருக்கும் ஷாக் ஆகுது. இதே நியூஸை அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் கவனிக்கிறார். 4 பேரை, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை கொலை பண்ணிவிட்டு ஒரு சீரியல் கொலைகார, ஒரு சைக்கோ வித்தியாசமா சிரிச்சுட்டு போறதை கவனிக்கிறான். இந்த முகத்தை பார்த்ததும் அவனுக்கும் ஞாபகம் வருது. ஏன்னா இவனை தண்டிச்சாங்கல்ல, அந்த கொலைகளை பண்ணதான் அவன் தான். அடுத்து பார்த்தா வழக்கத்துக்கு விட ஒரு பொண்ணு, அதான் டோக்கியோல போய் நான் பியூட்டிஷியன் ஆக போறேன்னு சொன்ன பொண்ணு, அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னு மறுபடியும் வீட்டுக்கே வந்துருச்சு. இப்போ அந்த கிராமத்திலேயே வேலை பார்க்குது, ஒரு முதியோர் இல்லத்துல. வேலைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது, என்ன வழக்கத்தை விட ஓவர் பூரிப்பா கிளம்புற, ஓவர் மேக்கப்பா இருக்குன்னு வீட்டில் இருக்கிறவங்களே விசாரிக்கிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வரா. இங்க வந்து பார்த்தா இவளை ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறாங்களாம். அதனாலதான் ரொம்ப குஷியா இருக்கிறா. அங்கதான் நம்ம ஹீரோவும் வேலை பார்க்கிறார். நம்ம ஹீரோ வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி போறதுனால தான் இவ ஓவர் குஷியா இருக்கிறா. வாமா போலான்னு நம்ம பைய கூப்பிட அப்படியே பின்னாடியே பொட்டிப்பாம்பா வரா. மேல வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களையும் அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அதுல ஒரு ஆள் தான் இவ. நல்லா உத்து பார்த்தா தெரியும், நம்ம ஹீரோவோட கேஸ்ல நம்ம ஹீரோ தான் கொலை பண்ணான்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போது ஆமான்னு தலையாட்டினது இவங்க தான். இவங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6 தடவையாவது பயந்து போய் அலறிக்கிட்டு எந்திரிப்பாங்களாம். தூங்குனா கனவுல
அந்த கொலகார வந்து அப்படியே பயமுறுத்தினானா. கடந்த சில வருஷமா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையில. அவங்கள நல்லா பாத்துக்கிறான் நம்ம பையன். அதுக்காகத்தான் அங்க வந்து சேர்ந்துருக்கிறான் கூட. எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் வேலையை முடிச்சுட்டு சாப்பிடும்போது அந்த பொண்ணு நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா வாங்கல வெளியில போலான்னு கூப்பிடுவா. அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. சரி ஓகே போலான்னு இவனும் சொல்லியிருப்பான். அந்த பக்கம் பார்த்தா அந்த எடிட்டரம்மா நம்ம பையன் அங்க இருந்து காணாம போன பிறகு செம்பட தலையனையும் கூப்பிட்டு அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே அவன் இந்த கொலைகளை பண்ணிருப்பானான்னு விசாரிச்சா, சேச்சா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல, ஏதோ பயத்துல நான் போலீஸுக்கு போன் பண்ணினேன் ஒழிய அவன் மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டு, சொல்ல போனா எனக்கு உதவிதான் பண்ணா, நான் தான் அவசரப்பட்டுட்டேங்கிறாப்புல அவர் சொல்லுவார். இவங்க ரெண்டு பேருமே அவன் நல்லவேங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய ஆறு உறைஞ்சு போய் பனியா கிடக்குது. இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு அடிக்கடி வருவா போல. தனக்கு பிடிச்ச இடம், தனக்கு பிடிச்ச ஆளோட வரணும்னு இவனையும் கூட்டிட்டு வந்திருக்கிறா. அப்படியே இயற்கையை போட்டோ எடுக்கிறாப்ல, வீடியோ எடுக்கிறாப்ல. டப்புன்னு திருப்பி நம்ம பயல வீடியோ எடுக்கிறா. அவன் அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பிடுவான். இவன் வீடியோ எடுக்கிறது அவருக்கு தெரியாது. ஏதோ சும்மா போனை திருப்பி இருக்கிறா, போட்டோ எடுக்க முயற்சி பண்ணிருக்கிறா, அதுக்குள்ள நாம திரும்பிட்டோன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா லைட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறா. அவன்கிட்ட ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பா. அதே சமயம் அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோ ஒரு கால் போயிருந்தா அவன் எங்க போயிருப்பான், யார பார்த்திருப்பான். ஒரு கால் தன்னோட இந்த கேஸ்ல தான் நிரபராதின்னு ப்ரூஃப் பண்றதா இருந்தா அதுக்கு ஒரே வாய்ப்பு இவன் தான் கொலைகாரன்னு சொன்ன அந்த சாட்சி கிட்ட போய் நிக்கணும். அவங்க கிட்ட பேசி பழசை ஞாபகப்படுத்தணும். அப்போ சாட்சியா இருக்கிற அந்த அம்மா எங்க இருக்காங்களோ அங்கதான் இருப்பாங்கிறாப்ல ஓரளவு கணிக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ராத்திரி நேரம் நம்ம ஹீரோ அந்த அம்மாவோட ரூமுக்குள்ள அவங்க கையை பிடிச்சு நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா ரிமூவ் பண்ணி பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படி இப்படின்னு அப்படியே தூண்டிக்கிட்டே இருப்பான். அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு, இல்ல எனக்கு ஞாபகம் இல்லைன்ட்டு. அதுக்குள்ள அந்த பக்கம் போலீஸ்காரங்க அந்த மீடியா கிட்ட வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நல்லவன் அப்படின்னு நிறைய ஆர்டிகல் எழுதினார்ல ஒரு மொட்டையா ஒருத்தர், அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. என்ன ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவனை பத்தி ஆர்டிகலை நீங்க ரிலீஸ் பண்ணாம விட்டுட்டீங்க, தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்க, திடுதிப்புன்னு எழுதாம விடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவன் எங்க இருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவனை அவன் போக்குல விடணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனாலதான் ஆர்டிகலை நீங்க எழுதாம விட்டுருக்கீங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றாப்ல. தயவுசெய்து சொல்லுங்க, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட மொத்த டாக்குமெண்ட் எனக்கு வேணும், அவன் எங்க இருப்பான் அப்படி இப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடறாரு. நம்ம ஹீரோ ஷேவ் பண்ணிட்டு முடிகிடியெல்லாம் வெட்டிவிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் கடைசியில அவங்க போலீஸ்காரங்க எல்லாம் வராங்க. அந்த இடத்துல யார் வேலைக்கு வந்திருப்பாங்கன்னா அந்த கொலையை நேர்ல பார்த்ததா ஒரு அக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன்னு ஒரு தங்கச்சி சொன்னால, அந்த தங்கச்சி வேலை பார்த்த இடம் தான் இது. தங்கச்சி வேலை பார்க்குற இடத்துக்கு இவனும் மாஸ்க போட்டு வேலைக்கு வந்திருப்பான். மாஸ்க போட்டு தான் இங்க இருக்கிறவங்க வேலை செஞ்சாகணும், அந்த மாதிரி ஒரு வேலை இது. இங்க லைட்டா பேச்சு கொடுத்து அவனோட அக்கா எங்க இருக்கிறாங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த அக்காவோட அவங்க தங்கி இருக்கிற அந்த முதியோர் இல்லத்துக்கு இவன் போயிருப்பான். ஒரு நாள் இதை பத்தி ஆர்டிகல் எழுதிக்கிட்டு இருந்த அந்த மொட்டையரு லைட்டா இது சம்பந்தமா விசாரிக்கணும்னு அந்த தங்கச்சிக்காரிட்ட வந்து நிப்பார். எவ்வளவு தடவை சொல்லியிருக்கிறேன் எங்க அக்காவையும் என்னையும் நிம்மதியா விடுங்கன்னு, ஏன் விட மாட்டேங்கன்னு வந்து அந்த தங்கச்சி சண்டை போட்டு போவா. அதே இடத்துல வேலை பார்க்குற இவனை அவர் பார்த்துருவார். அப்படி பார்த்தோம் மாட்ட விட மாட்டார். மாட்டி விடாம அவங்கிட்ட, நீ நிரபராதி எனக்கு தெரியும், நீ என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீ எனக்கு தெரியாது, ஆனா ஒரு கால் நீ நிரபராதின்னு தெரிய வந்து வெளியில வந்தேன்னா சந்தோஷப்படக்கூடிய ஆளு நானா தான் இருப்பேன்னு அவன்கிட்ட நல்லபடியா பேசிட்டு போயிருப்பாரு இந்த மொட்டையர். இதெல்லாம் இப்ப போலீஸுக்கு தெரிய வருது. அந்த அக்காகாரி இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு தான் அவன் போயிருக்கிறாங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க கிளம்பி வர போறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை வீடியோ எடுத்தால, ரெக்கார்ட் பண்ணியிருந்தால, அந்த ரெக்கார்டிங்க தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பா போல தெரியுது. அதை கேள்விப்பட்ட அம்மா போன் பண்ணி, அந்த மெசேஜ்ல இருக்கிறது, நீ எடுத்த அந்த வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கிறது அந்த கொலைகார மாதிரியே தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் மெசேஜ்ல போட்டுருக்காங்க, இந்த அம்மா ஸ்டேட்டஸ்ல வச்சிருச்சுங்க நான் லவ் பண்ற பையன்ட்டு. அதை பார்த்துட்டு பல பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, இவன் பாக்குறதுக்கு அந்த கொலைகார மாதிரி இருக்கிறான், கொலைகார மாதிரி இருக்கிறான்னு. ஒரு செகண்ட் ஆடி போறாங்க இவங்க. இங்க பார்த்தா மறுபடியும் அந்த அம்மா கிட்ட போய், இப்ப நேரம் இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னும் நீங்க எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது, என் வாழ்க்கை இதுல அடங்கி இருக்குது, தயவுசெய்து நல்லா யோசிங்கன்னு அவங்கள நல்லா யோசிக்க வைக்கிறான். அதே சமயம் அந்த பொண்ணு இங்க பக்கம் வந்துடுறா. நடக்கிற கூத்த பார்த்துட்டு இவன் ஒருவேளை நல்லவனா இருப்பானோ, தன்னோட நிரபராதைய தான் நிரபராதிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகத்தான் அதெல்லாம் பண்றானோன்னு அவளுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். அதுக்குள்ள போலீஸ் வெளியில வந்துருச்சு. எனக்கா ஒரு உதவி பண்ண முடியுமான்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்பான். அவங்களும் சரிங்கிறாங்க போல. அடுத்த நொடி பார்த்தா அவங்க கழுத்திலேயே கத்திய வச்சுட்டு, யாராவது உள்ள வர பாத்தீங்க அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன்றாப்ல மிரட்டுறாங்க. இதையெல்லாம் யாரோ சில பேர் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அவன் அங்கதான் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த மேட்டரை கேள்விப்பட்டு அந்த பொண்ணு எரிட்டரமா இங்க வேகமா கிளம்பி வருது. மீடியாக்காரங்க நிறைய பேர் குமிஞ்சிட்டாங்க. அவங்கெல்லாம் அந்த முதியோர் இல்லத்துல வெளியில இருந்து லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ உள்ளேயே பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட மொபைலை கொடுத்து, இப்ப நான் அவங்கள விசாரிக்க போறேன், இதை நீ டெலிகாஸ்ட் பண்ணுன்னு நம்ம பைய கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதுல அந்த அம்மா கிட்ட, நல்லா யோசிச்சு பாருங்க, நான் அந்த கொலையை பண்ணனா, நல்லா யோசிச்சு பாருங்கன்னு திரும்ப திரும்ப யோசிக்க வைக்க, அன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துங்கிறத உண்மை இப்பதான் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த ஏரியா பக்கம் நம்ம பையன் நடந்து போய்கிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள கதறல் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு, ஹலோ வீட்டுல யாராவது இருக்கீங்களா, நான் உள்ள வரேன்னு சொல்லிக்கிட்டே தான் உள்ள வருவான். உள்ள வந்து பார்த்தா நிறைய ரத்த கலரியா கிடக்கும். கடைசியா பார்த்தா அந்த கொலைகாரன் அசால்ட்டா
ஒரு ஆளை கொண்டு போட்டுட்டு கொல்லப்புறத்து டோர் வழியா அசால்ட்டா போய்கிட்டு இருப்பான். நல்லா ஒத்து பாருங்க, அந்த பையன் தான் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை கொண்டுட்டு இப்ப ஜெயில கிடக்குறான்ல, அவன் தான் இந்த கொலையும் பண்ணிருப்பாங்கிறது தெரிய வரும். அதே சமயம் அங்க ஒரு அம்மா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க, ஐயோ அவங்களை காப்பாற்ற போகணுமேனு இவன் உள்ள போவாங்க. அவங்க உடம்புல குத்திக்கிட்டு இருக்கிற அந்த கம்பியை எடுப்பான். அப்படி எடுத்துட்டு திரும்பும்போது பார்த்தா அங்க அந்த அம்மா இந்த கொலைகளை நேர்ல பார்த்த சாட்சி. அவங்க பதறி போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருப்பாங்க. இவனை கம்பியை உருகுன அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்திருப்பாங்க. பயங்கர பயத்துல நடுக்கத்துல இவன் தான் கொலைகாரன்னு நினைச்சிட்டாங்க. போலீஸும் அதே சமயம் அங்க வர இவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும். நான் கொலைகாரம் இல்ல, வேணா இந்த அம்மாட்ட கேளுங்க, வேணா இந்த அம்மாட்ட கேளுங்கன்னு எவ்வளவோ கதறுவான். அவங்க பயங்கரமான பதட்டத்திலையும் அதிர்ச்சியில இருந்ததுனால போலீஸ் இவன் தானே கொலைகாரன் அப்படின்னு கேட்க ஆமான்ட்டாங்க. ஆமான்னு தலையாட்டினதுக்கே பிடிச்சி மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க பாவிங்க. இதெல்லாம் உண்மை. ஆனா இந்த வீடியோ ரெக்கார்டிங்ல சொல்லுங்க, நானா இந்த கொலைகளை பண்ணேன்னு இவன் கேட்பான். அந்த அம்மா இப்ப எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அதனால ரொம்ப பாசத்தோட இந்த பயலோட கண்ணத்தை அப்படியே தடவி கொடுத்து ஏதோ சொல்ல வர, அதே சமயம் அந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. உயரதிகாரி தான். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற, உள்ள புகுந்து எல்லாத்தையும் முடிச்சு விடு அப்படிங்கிறாரு. பிரஷர் போடுறாரு. வேற வழி இல்லாம இவரும் உத்தரவு போட்டுருவாப்ல. உள்ள ஒரு புகை வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்க இல்ல, அதை தூக்கி போடுறானுங்க. பூம்னு வெடிச்சு புகையாகுது. அந்த புகைக்க மத்திக்குள்ள அப்படியே அவங்க உள்ள வருவாங்க இவனை பிடிக்கிறதுக்கு. இவன் கையில கத்தியை வச்சுக்கிட்டு அவங்களையே தாக்க போறாப்புல போவான். வராதிங்க வராதிங்கன்னு. ஆனா அவங்க கண்ணாடி மாதிரி ஒரு கவசம் வச்சிருக்காங்களா, அதை வச்சு தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவனை சுடுறாப்புல நம்ம இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் நிப்பாங்க. இன்ஸ்பெக்டர் சுடுறதுக்கு மனசு இல்லாம சுடாம இருப்பார். ஆனா பக்கத்துல இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் அந்த பையன் சுட்டு போட்டுறாங்க. ஷோல்டருக்கு பக்கத்துல குண்டடிபட்டு அப்படியே சம்பவ இடத்துல அந்த பையன் விழுவாம பாருங்க. ஒரே அதிர்ச்சி. இதெல்லாம் லைவ்ல வேற டெலிகாஸ்ட் ஆயிருக்குது. எல்லாருக்குமே இது பயங்கரமான அதிர்ச்சி. இந்த சம்பவம் நடந்து இன்னும் சில மாதங்கள் ஆயிப்போச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம பயோட பழகின ஆட்கள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. ஒன்று கூட்டிட்டு அவனுக்காக ஒரு மேல்முறையீடு பண்ணலான் இருக்கிறோம், விசாரிக்கிறத மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதுக்கு பல பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் போல தெரியுது. அதுல கையெழுத்தா இந்த கொலைகளை நேரில் பார்த்த சாட்சி இருக்குல்ல, அவங்க கிட்டயே வாங்கலான்னு இந்த 2 லேடிஸும் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் ரோட்டில் போறவங்க கிட்ட எல்லாம் இந்த கேஸை பத்தி விசாரிச்சு எடுத்து சொல்லி கையெழுத்து போடுங்கன்னு கையெழுத்தை ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் உயரதிகாரி நம்ம இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு நடந்தது நடந்து போச்சு, வெளியில எல்லா பேரும் இந்த கொலைகளை பண்ணது அந்த சைக்கோ தான் சொல்றாங்க, இந்த 18 வயசு பையன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி ஓ மேல எந்த பழியும் வராம நான் பாத்துக்கிறேன், நமக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற சாட்சியங்களின் அடிப்படையில அவன் தான் குற்றவாளி, அப்படியே இருக்கட்டும்ங்கிறாப்ல உயரதிகாரி முடிக்க பாக்குறார். அப்படியே மெயின்டைன் பண்ண என்னன்னு சொல்றார். நம்ம ஆளும் சரின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் பார்த்தா ஜெயிலுக்கு போய் நம்ம பயலை பார்த்து அவருக்கு சந்தேகமா இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, ஆமா 3 வருஷத்துக்கு பிறகு ஏன் நீ தப்பிக்கணும்னு முயற்சி பண்ண, ஏன் நீ தப்பிச்சு போன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் நிறைய விஷயங்களை அனுபவிக்காம விட்டுட்டேன், நான் தப்பிச்சு வெளியில போய் முறையா சரக்கடிச்சிருக்கிறா போல, முறையா ஒரு வேலைக்கு போயிருக்கிறான், முறையா ஒரு சம்பளம் வாங்கி இருக்கிறான், முறையா சில பெண்களோட பழகி இருக்கிறான். இப்படி பல விஷயங்களை நான் முறையாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த அனுபவம் எல்லாமே எனக்கு புதுசா இருந்தது. வாழணுங்கிற ஆசையை அதுதான் தந்தது. ஜெயில இருந்தவரை வாழ்ற ஆசையே வெறுத்து போச்சு. பேசாம செத்துலாங்கிறாப்ல ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அந்த மைண்ட் செட்டை மாத்துறதுக்காக தான் வெளியில போனேன். இப்ப வாழணுங்கிற ஆசை தனக்கு இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. அதை கேட்டது இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஜெயில பிடிச்சு போடும்போது அவனுக்கு வெறும் 18 வயசு. அவனோட எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் சூனியமாக்கிட்டோன்னு இவருக்கு தெரிஞ்சது. மீடியா முன்னாடி இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல அவன் தான் குற்றவாளின்னு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க, உயரதிகாரி கொடுத்துருப்பாரு. ஆனா அப்படியே ஸ்கிரிப்டை தூக்கி போட்டு அவன் நிரபராதியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அந்த கேஸை நாங்க இன்னும் மறுபடியும் தீர விசாரிக்கணும்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறார். அவ்வளவுதான். மீடியா நியூஸ் எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. மேல பெரிய பெரிய டிஸ்பிளேல போடுறாங்க மறு விசாரணை நடக்க போகிறது அப்படின்னு. அதை பார்த்தது நம்ம ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மறு விசாரணை நடந்து மறுபடியும் கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற அந்த நாளும் வருது. இவன் உள்ள வரும்போது இவனோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 4 பேரையும் பார்ப்பான். கடைசியா பாக்குறது தான் நம்ம இன்ஸ்பெக்டர். அவர் பண்ண ஒரு பெரிய உதவி அன்னைக்கு அப்படி சொன்னதுதான். அதுக்கு மரியாதை செலுத்துறமா தலையசிச்சுட்டு போய் நிப்பாங்க. ஜட்ஜையாமும் இவன் பண்ண தவறுகள் எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த குத்தத்துல இவன் குற்றவாளியா நிரபராதியான்னு சொல்லிட்டார். அவன் குற்றவாளியா நிரபராதியாங்கிறத ஜட்ஜையா சொல்லும் போது மீட்டு போட்டு விட்டாங்க. நமக்கு தெரியல, பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸோட ரியாக்ஷனை வச்சு தான் தீர்ப்பு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்தா நம்ம ஆட்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அதை வச்சே தீர்ப்பு நம்ம பயலுக்கு சாதகமா வந்திருக்கிறது. 18 வயசுல உள்ள போனவன் இப்ப 25 வயசுல வெளியில வந்திருக்கிறான் அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அவனும் அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாம ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருப்பான் பாருங்க. அந்த அழுகையோட, அந்த ஆனந்த அழுகையோடையே படமும் அந்த இடத்துல முடிஞ்சிருது. ரொம்ப நல்லா இருந்ததுல. இதே மாதிரி வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.